துக்குவின் கதை நேரம். பசுமையான காட்டுல ஒரு அழகான குட்டி முயல் இருந்துச்சு. அதோட பேரு முத்து. முத்துவுக்கு ஒரே ஒரு ஆசை, வானத்துல இருக்கிற சந்திரனை தொட்டு பார்க்கணும். ராத்திரி ஆனா போதும், முத்து சந்திரனை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். சந்திரா, சந்திரா, உன்னை நான் எப்படி கை நீட்டி தொடுவேன்னு அடிக்கடி யோசிக்கும். முத்து தன்னோட ஆசைய அம்மா முயல் கிட்ட சொல்லுச்சு. அம்மா முயல் சிரிச்சுக்கிட்டே, ஐயோ முத்து, சந்திரன் ரொம்ப உயரத்தில் இருக்கு, அதை நம்மளால தொட முடியாதுன்னு சொன்னுச்சு. ஆனா முத்து விடலை. இல்லம்மா, நான் தொடுவேன், எப்படி தொடுறதுன்னு நான் யோசிச்சு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுச்சு. மறுநாள் காலையில முத்து காட்டுக்கு புறப்பட்டு போச்சு. முதல்ல அது ஒரு பெரிய யானையை பார்த்துச்சு. யானை என்ன, சந்திரன் ரொம்ப உயரத்தில் இருக்கே, அதை எப்படி கை நீட்டி தொடுறதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுச்சு. யானை தும்பிக்கை ஆட்டிட்டு, நான் பெரியவன் தான், ஆனா சந்திரனை தொடுற அளவுக்கு என்னோட தும்பிக்கை நீளாது குட்டி முயலுன்னு சொல்லுச்சு. முத்துவுக்கு கொஞ்சம் வருத்தம். அப்புறம் அது ஒரு பெரிய ஒட்டக சிவிங்கியை பார்த்துச்சு. ஒட்டக சிவிங்கியக்கா, நீங்க ரொம்ப உயரமா இருக்கீங்க, உங்களால சந்திரனை தொட முடியுமான்னு கேட்டுச்சு. ஒட்டக சிவிங்கி தன்னோட நீளமான கழுத்தை தூக்கி பார்த்துட்டு, நான் உயரமா தான் இருக்கேன், ஆனா சந்திரன் அதையும் விட ரொம்ப உயரத்தில் இருக்கு குட்டி முயலே, அதை என்னால தொட முடியாதுன்னு சொல்லுச்சு. முத்துவுக்கு அழுகையே வந்துருச்சு. அப்படின்னா நான் சந்திரனை தொடவே முடியாதான்னு யோசிச்சுது. அப்ப ஒரு ஆமை மெதுவா நடந்து வந்துச்சு. அது முத்து அலறத பார்த்துச்சு. ஏன் குட்டி முயலே, ஏன் அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்டுச்சு. தன்னோட பெரிய ஆசைய ஆமையிடம் சொல்லுச்சு. ஆமை சிரிச்சுக்கிட்டு, முத்து, சந்திரன் ரொம்ப உயரத்தில் இருக்கிறதால நம்மால கை நீட்டி தொட முடியாதுதான், ஆனா ஒரு நாள் ராத்திரி ஒரு குளத்துல சந்திரன் தண்ணியில பிரதிபலிக்கும், அப்போ நீ அதை தொட்டு பார்க்கலான்னு சொல்லுச்சு. முத்துவுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா? ஆமாம்னு ஆமை சொல்லுச்சு. ராத்திரி ஆச்சு. முத்து அம்மா முயலோட சேர்ந்து குளத்துக்கிட்ட போச்சு. அங்க தண்ணியில அழகான சந்திரன் பிரதிபலிச்சது. முத்து மெதுவா தண்ணிக்குள்ள கையை விட்டுச்சு. ஆஹா, சந்திரனை தொட்டுட்டேன், நான் சந்திரனை தொட்டுட்டேன்னு குதிச்சது. அம்மா முயல் சிரிச்சுக்கிட்டு, உன் பெரிய கனவு இப்ப நிறைவேறிடுச்சுல்ல முத்துன்னு கேட்டுச்சு. முத்து ரொம்ப சந்தோஷமா, ஆமா அம்மா, நான் நினைச்ச மாதிரி சந்திரனை தொட்டுட்டேன்னு சொல்லுச்சு. முத்துவுக்கு அன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. சில சமயம் நாம நினைக்கிறது கிடைக்காதுன்னு தோணும், ஆனா வேற ஒரு வழியில அதை அடைய முடியும்னு புரிஞ்சுக்குச்சு. நான் தான் துக்கு. இந்த மாதிரி கதைய பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.